ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 5 verse 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று சொல்லி போகாமல் இந்த உலகத்தில் மரணத்திற்கு பின்பு இன்னொரு ஜீவன், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Dear children of God, we are not just born in this world to come and die, but we have a hope that we are going to have eternal life after we finish our race in this world. This is the hope that Jesus gives to every one of you. If you listen to the voice of Jesus and believe in the Lord God who sent Jesus, you will have eternal life. What is the meaning of eternal life? You will not have judgment. God gives you forgiveness because you believe in the Lord Jesus Christ who died on the cross of Calvary. Because of his death, because his blood was shed on the cross of Calvary, we have the forgiveness of sins. So we will not be judged according to our works, but we will be receiving grace of God and we will be receiving the forgiveness for our sins. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு தண்டனை இல்லை. அந்த தண்டனைக்கு நாம் நீக்கப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம். The Lord God forgives us from every sin that we have been doing when you believe in the Lord Jesus Christ. Then you will have eternal life. God will not punish you. God will not let you go and experience every punishment in your life. But he is going to give you eternal life. You are going to experience the joy in the presence of God. You are going to live forever. Even though you will finish the race in this world, you are going to be with our Lord Jesus Christ forever. That is the way God has promised us. You need to follow. You need to believe. You need to accept him so that you will also be part of this eternal life. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அந்த இரண்டாம் மரணத்திற்கு நீங்களாகி அவரோடு கூட நாங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறோம் என்றதான ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு நீர் கொடுத்த உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.